அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. நாம் தமிழர் கட்சியாக வர்றோம்மா. அந்த வேட்பாளர்மா விவசாய சின்னம்மா ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. மாற்றி கொடுங்க அம்மா. 2 கட்சியும் போட்டாச்சு. இது மாறலம்மா. விலைக்கு போட்டு மாறிடல. இதுமா விஜய்க்கு மட்டும் போடவே கூடாது. அவனுக்கு போடவே கூடாது. அம்மா அவனை மட்டும் மந்திரியாவே ஆக்கக்கூடாது. நாடு குட்டிதாரா படும் தமிழ்நாடு மக்கள் தெரிந்த மாட்டேங்குது. அம்மா எம்எல்ஏ ஆகப்படலாம்மா. எங்கம்மா வந்து கேட்கறது? இந்த இன்னும் 10 நாள் தான் கட்சி முடிச்சு விட்ருவோம். அவ்வளோதான். அவன் போகட்டும் எங்கேயாவது. ஏன்னா அவன் மட்டும் தமிழ்நாட்டை ஆள்னா நாடு குட்டிதாரா. வாய்ப்பே இல்லைம்மா. வாய்ப்பே இல்லைம்மா. நன்றிம்மா. நன்றிம்மா. உள்ள வாங்கண்ணா. உட்காருங்கண்ணா. மகிழ்ச்சி. உள்ள வாங்க. பரவாயில்லண்ணே. கிளம்புறேண்ணே. போதுங்க. அன்பே போதும். வாக்கிங்லேயே வந்துட்டீங்களா? பரவாயில்லண்ணே. இன்னொரு ஆள் வரேன். என்ன சாப்பிடுங்க? ஒன்றும் வேணாண்ணே. எனக்கு ஒன்று நீ கேட்டதே மகிழ்ச்சிண்ணே. கண்டிப்பாக விவசாய சின்னம்னா வாய்ப்பு கொடுக்கணே. கண்டிப்பாக சொல்லுங்கண்ணே. கண்டிப்பாக நன்றிண்ணே. ரொம்ப நன்றி. அக்கா நம்ம வீடியோ அங்கே தொழில் நடக்கிறது. அப்படியா? அக்கா வணக்கம். ரொம்ப நன்றி மகிழ்ச்சி. கண்டிப்பாக. நாம் தமிழர் கட்சியும் வர்றோம். நான் தான் வேட்பாளர். விவசாய சின்னம் ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதில் மாற்றி போடுங்க. மாற்றி போட்டால் எல்லாம் மாறும். யாருமே நம்மளை மாற்றின பற்றியில் ஏன்னா ஒரு ஓலை கொடுத்துக்குள்ள சும்மா ஓடுங்க. எப்படி வாடுறோம்னே தெரியாமல் வந்துக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு எத்தனையோ கட்சி, எத்தனையோ அரசியல், எத்தனையோ சட்டம் வந்துச்சு. எதுவுமே எங்களை செய்ய முடியாமல் இருக்காங்க. ஆனால் வர்றாங்கன்னு சொல்கிறாங்க தவிர இதுவரை செய்யலாங்க. கடல் மீனவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் வந்து நம்மளும் முன்னேறணுங்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்காங்களா? நம்மகிட்ட இருக்கிற ஓட்டு 15-20 ஓட்டு மேலே இருக்குது. என் குடும்பத்துக்குள்ள இருக்குது. ஓட்டை சொல்கிறேன். அம்மா பேசுமா இருக்குமா? பிள்ளைகளை எல்லாரையுமே எனக்கு தெரிஞ்ச பிள்ளை தான். ஆனால் அந்த இது வரலையுமே சொல்கிறேன். இவ்வளோ கட்சியிலேருந்து கேட்குறாங்களே தவிர இன்னமும் இந்த குடும்பத்தை பற்றியில இதுக்கு பட்டா கொடுக்க முடியான்ட்டாங்க. கோவிலோடன்னு சொன்னாங்க. நானும் எவ்வளோ கேட்டு பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், கிளவி பார்த்தேன், கொடுக்கல. ஆமாம். எந்த சட்டம் வந்தால் நம்மளை வந்து நம்ம வாழ வைக்கல. இது நம்ம இல்லைம்மா நீங்கள் வாழ்வாதாரத்தை பேசுகிறேன். எனக்கு வந்து ஒரு சட்டம் இருக்குன்னா செய்கிறேன். வாயப்பத்துன்னு சொன்னேன். இல்லைண்ணே. உங்களோட கஷ்டம் புரியுதுண்ணே. வாழணும். எங்களுக்கு வாழ்வாதாரம் ஒன்று தான் எங்களுக்கு தேவை தவிர எதுவும் தேடலை. நான் ஒரு ஆள் தான் எனக்கு வந்து கடலில் போய் மீனவனும் ஆந்துக்கிட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டு தான் என் பிள்ளைகளை காப்பாற்றிருக்கேன். நம்ம வீட்டு பிள்ளைங்களாம் படிச்சுக்கிட்டு இருக்கானோ எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான். என்னுடைய வாழ்க்கையை வந்து தான் இன்னைக்கு நான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். நான் மாறணும். அதான் சொல்கிறேன். இந்த குடிசை வீடு இருக்குல்ல, ஆமாம். இந்த மாதிரி இந்த தொகுதி முழுக்க போகிறப்ப பல இடங்களில் வந்து ஒரு வாழ்வு கட்ட சூழ்நிலை இல்லை. உண்மையாக நான் கேட்குறேன். நான் அங்கே பாருங்கள். நான் வந்து சிறுதலை காடு தெரியுமா உங்களுக்கு? சரி. அங்கே போயிட்டு பார்த்தப்ப இதே மாதிரி வீட்டு இருந்துச்சு. இதே குடிசையில் தான். அதை பார்த்துட்டு நான் தந்திட்டியில் போய் அங்கே பேசினேன். பாருங்க. பரப்புரைக்கு போனப்ப நான் பார்த்த வீடு இது வீடுன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க. குடிசைன்னு கூட சொல்ல முடியாது. 2 பக்கம் சுவர், மேல கூரை. இந்த கிராமத்து பயிர் வந்து சிறுதலை காடு அப்படிங்கிற மீனவ கிராமம். இந்த வீட்டுல எங்க வைப்பீங்க? இந்த ஒரு வீடு இல்ல, இது போல தமிழ்நாட்டுல 23 லட்சம் குடும்பங்கள் இன்னும் குடிசை வீட்டுல வாழுது. தொகுதி முழுமைக்கும் வேதாரம் தொகுதி முழுமைக்கும் போய் பார்த்ததுல குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடு. 6 மாசமா தண்ணி வரலங்கிறாங்க. இப்படி வந்து வாய்ப்பு கிடைக்கிறதுனால அங்கே பேசுகிறோம். நீங்கள் ஓட்டு போட்டு எம்எல்ஏக்கனா சட்டமன்றத்தை பேசுவோம். இப்போ 2 கட்சிங்க போட்டிருக்கீங்க. அந்த பக்கம் ஓஎஸ் மணி ஐயா இருக்காரு, இந்த பக்கம் வந்து புகழேந்தி ஐயா இருக்காரு. இதை கேளுங்கண்ணே. கேளு பாண்ட தப்பு இல்லை, காண்ற தப்பு இல்லை. இல்லை அதம்மா காண்ற தப்பு இல்லைம்மா. ஓஎஸ் மணி இங்கே எம்எல்ஏ தெரியல உங்களுக்கு? எம்எல்ஏ வந்து ஓஎஸ் மணியை 10 வருஷமா, 5 வருஷம் அமைச்சர். அந்த பக்கம் புகழேந்தி. அதுக்கு முடி திமுக இருந்துச்சு. இந்த 2 கட்சியில் ஏதாவது ஒரு கட்சி யோசிச்சிருந்தா இங்கே திமுக அதிமுக ஆள ஆரம்பித்து 60 வருஷம் ஆச்சு. 60 வருஷம் நாடு சொந்தம் பெற்று 78 ஆண்டாச்சு. அவள் இன்றைக்கும் குடிசையாக இருக்குன்னா அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது அவங்க. இந்த குடிசையை மாற்றணும், வாழ்வாரத்தை மாற்றணும், வாழ்க்கை சூழலை மாற்றணும். இப்போ தேவை என்னென்னா இந்த வீடாகவே இல்லை, சின்ன குடிசை அவ்வளோதான். ஆனால் நான் ஃப்ரிட்ஜ் தர்றேன், கரண்ட் தர்றேன், மிக்ஸி தர்றேன், டிவி தர்றேன் ஏன் சொல்கிறாங்கன்னா உங்கள் வாக்கை பறிக்கணும், ஓட்டை பறிக்கணும். அதான் கேளுங்கண்ணே. அதான் ஓட்டை பறிக்கணும். இங்கே மறுபடியும் ரெட்டாலையோ உதயசனம் வந்தால் இந்த நல்லா மாறாது, தொடரத்தான் செய்யும். அவன் ஓட்டை வாங்கிட்டு போயிடுவான், இல்லை காசு கொடுத்து ஓட்டை பறிச்சிடுவான். எல்லாம் மாறணும் தான் நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள். இதே போல் ஏழ்மை பின்னக்கூடிய கொண்ட
பிள்ளை வந்து நிற்கும். ஓட்டை மாற்றி போடுங்க. நீ ஓட்டை மாற்றி போடுங்க. நான் யார்ட்டையுமே காசு இல்லை நான் அப்படி சொல்லணும். நான் அப்படி சொல்லலை. ஓட்டு நம்மளுடைய உரிமை. ஆனால் அப்படி சொல்லணே. இங்கே பாரு கேளு. எங்களுக்கு சொல்கிற கேளுங்க. அதனால் நீங்கள் மாற்றி ஓட்டை போடுங்க. நீங்கள் திரும்ப புகழேந்திக்கோ இல்லை மணிலுக்கோ வந்தால் இங்கே வந்து பார்க்க கூட மாட்டாங்க. அது ஏற்று கூட பார்க்க மாட்டாங்க. நாங்கள் வந்து நிற்போம். நீங்கள் ஓட்டு போட்டாலும் போடலான்னு வந்து நிற்போம். ஓட்டு போடலாம் கேட்க முடியும். நீங்கள் புலம்புறதை கேட்க முடியும். ஆனால் ஓட்டு போட்டால் தான் தீர்க்க முடியும். அப்போ முடிவு உங்கள் கையில். இலக்கியம் போட்டாச்சு, சுனிலுக்கு போட்டாச்சு. உங்கள் பிள்ளைகள் வந்து நிற்கிறோம். ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த துன்பத்தை துயரத்தில் உணர்ந்த பிள்ளைகள் மாற்றி போடுங்க. 10 நாள் இருக்குது. நன்றிங்கம்மா. படித்து பாருங்கம்மா. காசு கொடுத்தா வாங்கிக்க. உங்கள் காசு தான், தப்பே கிடையாது. ஆனால் ஓட்டன்னு போட்டுறாதீங்க. இதோட மோசமான கொடுக்கலாம். சொல்கிறேன். நம்ம கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கிறோம். புரியுதுண்ணே, உங்களை புரியுதுண்ணே. மீனவ பிரச்சனை இருக்குல்ல. மீன் பிடிக்க போகிறப்ப நடுக்கல அடிக்கிறானா? எந்த ஆச்சுல இவ்வளோதான் அடிப்பட்டு வந்தான். யார் அடிக்கிறா? கடலில் சிங்கள வந்து அடிக்கிறான். திருட்டு போய் அடித்தான். ஸ்ரீலங்காவில் நெய்வி அடிச்சிச்சு. எல்லாம் அடிப்பட்டு வந்தான். ஏதாவது யாரா கேட்குதா? இங்கே கேட்குறாங்களா? யார் கேட்டான் தெரியுமா? யாரும் கேட்க மீனவர் அடிக்கப்பட்டப்ப என் மீனவனை அடித்தா சிங்கள மாணவனை அடிப்பேன் அப்படின்னு பேசி ஜெயிலுக்கு போனது, சிறைக்கு போனது அண்ணன் சீமான். அவர் தான் மீனவருக்காக பேசி சிறைக்கு போனார். அவர் மீனவர் இல்லை. ஆனால் மீனவருங்கிறது என் இனம், என் மக்கள் அப்படின்னு. உங்களுக்காக நிற்கிறோம். நாங்கள் உங்களோட நிற்கிறோம். நீங்கள் எங்களோட நில்லுங்க. எல்லாம் சரி பண்ணுவோம். நன்றிண்ணே. நான் தான் வேட்பாளர். நம்ம சின்ன விவசாயி சின்னம். ஒரு வாய்ப்பு கொடுங்கண்ணே. அதில் மாற்றி போடுங்கண்ணே. மாற்றி போட்டால் எல்லாம் மாறும். அதான் மாற்றி போடு. மேலே அதிமுக கட்டி பிடிச்சிட்டு கிடக்காத சொல்லிவிட்டார். ரெட்டலையே கட்டி பிடிச்சிட்டு கிடக்காது. அண்ணே நம்ம வீடு நிலைமையில் இருக்குது. ஓஎஸ் மணி அந்த வீடு நிலைமையில் இருக்குது. அவர் நல்லா தான் இருக்கார். அவர் 2 வீடு வச்சுருக்காரா? 2 வீடு எப்படி இருக்குது? பங்களா மாதிரி இருக்கா? அவர் வீட்டு தனி தரப்பாட்டு இருக்கா? அவர் வீட்டு பாத்ரூம் இருக்குல்ல, பாத்ரூமில் வந்து உப்பு தண்ணி வருமா? நம்ம வீட்டில் நாம் மாறலன்னா நாடு மாறாது. நம்ம மாறலாம், வாழ்க்கை சொல்ல மாறாது. நீங்கள் கண்மூடித்தனமாக விசுவாசமாக இருக்கீங்களா அந்த கட்சிக்கு? அவங்க இந்த மக்களுக்கு விசுவாசமாக இருக்காங்களா? விசுவாசங்கிறது ஒரு தலை கதலாக இருக்குது, ஒரு பக்கமாக இருக்குது. நீங்கள் மாற்றி போட்டால் தான் மாறும். நாம் தமிழர் கட்சி 15 வருஷமாக போராடிட்டு இருக்கோம் உங்களுக்காக தான். நீங்கள் ஓட்டு போடலாம் வந்து நிற்போம், போராடுவோம். ஓட்டு போடலாம் தீர்க்க முடியாது. ஓட்டு போட்டு அந்த கோர வச்சா மாற்ற முடியும். எல்லாம் மாற முடிஞ்சா நீங்கள் மாறுங்க. மாற்றி ஓட்டு போடுங்க, வாய்ப்பு போடுங்க. நன்றிண்ணே, மகிழ்ச்சிண்ணே. சரி பண்ணேன். விவசாயிச்சுண்ணா வாய்ப்பு போடுங்கண்ணே, அதை மாற்றி போடுங்கண்ணே. வணக்கண்ணே. நான் தான் வேட்பாளர். விவசாய சின்னம். வாய்ப்பு போடுங்கண்ணே, மாற்றி போடுங்கண்ணே. அண்ணா வணக்கண்ணே. விவசாய சின்னம். வாய்ப்பு போடுங்க, மாற்றி போடுங்கண்ணே. அக்கா மாற்றி போடுங்கக்கா. எல்லா பிரச்சனையும் தெரியும், மாற்றி போடுங்கக்கா. 2 கட்சி தான் பண்ணுது, மாற்றி போடுங்க. அம்மா வர்றாங்களா? அம்மா வாய்ப்பு கொடுங்கம்மா. விவசாய சின்னம்மா. நான் தான் வேட்பாளர். தண்ணி பிரச்சனை இருக்குது, பட்டா பிரச்சனை இருக்குது, குடிச்சா இருக்குது, சாராய கடை இருக்குது. எல்லாம் மாறினா ஓட்டை மாற்றி போடுங்க. 2 கட்சி வந்தால் மாறாது. மாற்றி போடுங்க. உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். வாய்ப்பு போடுங்க. நன்றிங்க.